ஹாய் ஆல், இன்றைக்கி உளுந்து கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதோட கொட்டை நீக்கின பேரிச்சம்பழத்தையும் ஒரு 5 போல் சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறியிருக்கு. இதோட கொஞ்சம் பாதாமும் வால்நட்டையும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஊற வச்ச அந்த உளுந்தும் பேரிச்சம்பழமும் போட்டு பாதாம் வால்நட்டையும் தோல் நீக்கிட்டு அதோட ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நான் குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் வரையும் நல்லா வேக விட்டுறேன். இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். நான் ஸ்வீட் வெர்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ரெசிபி. வாரத்தில் ஒரு 3 தடவையாவது இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங்கோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது நல்லா வெந்துடும். இது ஒரு 6 விசில் விட்டுறதுனால நல்லா நைஸாகிடும். இதில் ஏலக்காய் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா டேட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டேட்ஸ் நல்லது, ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நல்லா அடிச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணணுன்னா தனியாக ஃபில்டரில் வச்சு ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால், இப்போது ஒரு 3 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயினர் வச்சு. ஏன்னா கொஞ்சம் திப்பையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது சோக்கிங் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நம்ம குடிக்கிறதில் நீங்கள் அந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு நம்ம டம்ளரில் அதை ஊற்றி குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபில்டர் பண்ணிடுங்க. நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் சேர்த்து நைஸாக கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். மிக்சியில் அடித்து டைரெக்டாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். ஏற்கனவே வந்ததுனால இது திரும்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லேடிஸ்க்கெல்லாம் இடுப்பு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் டைமில் வர பெயினெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும். நான் இதை என்னுடைய 12 மந்த்ஸ் பேபிக்கு, இப்போ தான் 1 இயர் ஆகிருக்கு, அவளுக்கு இதை கொடுத்து ட்ரை பண்ணேன். அவள் நல்லாவே குடித்தா. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வித்தியாசமே தெரியாது. பாலில் ஹெல்த் மிக்ஸ் கலந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிப்பியில் நம்ம மீண்டும் பார்க்கலாம்.